வித் கார்னில நான் உங்கள் கார்னிகா கானட்டோலேருந்து. ஸோ இன்றைக்கி மே 1 அதாவது சர்வதேச தொழிலாளர் தினம், இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்ச ஒரு விஷயம், இன்றைக்கி வந்துட்டு ஒரு பப்ளிக் ஹாலிடே, ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாமே லீவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது இவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கோம், ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்துட்டு நமக்கு ஹானர் பண்ணுற மாதிரியான ஒரு லீவ் நாள் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்க ஒரு விஷயம். அண்ட் அதெல்லாம் தாண்டி என்னதான் தளபதி ஃபேனாக இருந்தாலும் இன்றைக்கி தலைக்கு பர்த்டே, அதை எப்படி மறக்க முடியும்? இட் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் இல்லையா? ஸோ இதெல்லாம் தாண்டி எதுக்காக லீவ், லேபர்ஸ் டேனா என்ன, ஸோ எதுக்காக நமக்கு இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடேவாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது 1800களில், அதாவது 19வது நூற்றாண்டில் வந்துட்டு இதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடந்த ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ ரத்தம் சிந்தி நிறைய போராட்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஒரு நாள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது 20 மணி நேரம் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா நினச்சி பாருங்கள். ஸோ இட்ஸ் லைக் அன்பிலீவபிள். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் நடந்து தான் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு வெளியே வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ 20 மணி நேரம் வேலை போராட்டம் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணணும். ஸோ 8 மணி நேர வேலை, ஒரு ப்ராப்பரான வேஜஸ், நமக்கான சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்த ஒரு போராட்டத்தில் வெற்றி பெற்று தான் நமக்கு இந்த ஒரு நாள் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்னுமே வந்துட்டு நிறையா இடங்களில் கம்மியான வேஜஸ், நிறைய ஒர்க் போடுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிலைமையும் சீக்கிரமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த ஒரு நாளை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இட்ஸ் அ ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே சரி, அவங்க லேபர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் எப்பயுமே வந்துட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் டு அ பிக் இண்டஸ்ட்ரி, ஸோ எவ்ரிபடிஸ் கான்ட்ரிபியூஷன் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கான ப்ராப்பர் ரெகக்னைசேஷன், அப்ரிஷியேஷன் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் த வெரி இம்பார்ட்டன்ட் டோன் ஆஃப் திஸ் கண்டென்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே பிஹைண்ட் த சீன்ஸ் நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சிட்டிஸில், நம்ம ஸ்டேட்டில், ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மெனி பீப்புள், த அன்னோன் ஃபேஸஸ், அதாவது நம்ம முகம் தெரியாமல் எத்தனையோ பேர்கள் நமக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இட்ஸ் அ பிக் ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட். இது உங்களுக்கான நாள், ரெஸ்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு கிடையாது. ஸோ இட்ஸ் யோர் டே, ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் டு யூ. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நாட்கள். ஸோ இன்னும் நிறையா பேசுவோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் மீ. அண்டில் தட், சைனிங் ஆஃப், கார்னிகா.